வேலன் சோஷியல் மீடியா. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதையடுத்து டெல்லியில் சிஜேபி போராட்டக்களத்தில் இளைஞர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி ஜந்தர் மந்தரிலும் நாடு முழுவதிலும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை தேசவிரோத சக்திகள் தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்துவதை அனுமதிக்க மாட்டேன். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எனது ராஜினாமாவை பிரதமருக்கு அனுப்பியுள்ளேன் என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் நகரின் நீர் ஆதாரமான மனோரத்தினம் சோலை அணை, கீழ்குண்டாறு அணை வறண்டதால் குடிநீர் பிரச்சினை தலை தூக்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் குடிநீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்துகின்றனர். பல ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. கொடைக்கானல் நகராட்சியில் மொத்தமுள்ள 24 வார்டு மக்களின் நீராதாரமாக மனோரத்தினம் சோலை அணை மற்றும் கீழ்குண்டாறு அணை விளங்குகிறது. நடப்பாண்டில் எல் நினோ தாக்கம் காரணமாக தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவுக்கு பெய்யாததால் கொடைக்கானல் நகர மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் 2 அணைகளும் வறண்டுவிட்டன. அணைகளில் நீர் இருப்பு இல்லாத நிலையில் கடும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி நடத்திய பேரணியின் போது ஏற்பட்ட மோதலில் காவல்துறையை சார்ந்த 130 பேரும் போராட்டக்காரர்கள் தரப்பில் 65 பேரும் காயமடைந்ததாக டெல்லி போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 20 போராட்டத்தில் நிகழ்ந்த மோதல் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வரும் நிலையில் டெல்லி போலீஸ் தரப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தாம்பரம் தென்காசி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது குறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்ட அறிக்கை, கூட்ட நெரிசலை குறைக்க தாம்பரம் தென்காசி இடையே வாரம் 2 முறை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படும். தாம்பரத்தில் இருந்து தென்காசிக்கு ரயில் எண் 06135 ஜூலை 30, ஆகஸ்ட் 1, 6, 8, 13, 15 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும்.